சற்று முன் பதவியை ராஜினாமா செய்த ஜனாதிபதி. அதிர்ச்சியில் மோடி. ஆளுநர் ரபியால் வந்த பிணை. ஆளுநர்கள் அதிகாரம் தொடர்பான தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி வழியாக மத்திய அரசு விளக்கம் கேட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கானது நடந்து முடிந்த 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அதன் அடிப்படையில் மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடுவை உச்சநீதிமன்றமும் நிர்ணயித்திருந்தது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றமானது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அதிரடி தீர்ப்பினை அளித்திருந்தது. தமிழக ஆளுநர் RN ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த அதிரடி தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு 1 மாதம் வரையும் ஜனாதிபதிக்கு 3 மாதங்கள் வரையும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டிருந்திருக்கிறார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் 14 கேள்விகள் கேட்டு கூடுதல் விளக்கத்தை கோரியிருந்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி மாநில ஆளுநரிடம் ஒரு சட்ட மசோதாவானது சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு உள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்ன என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது மாநில அமைச்சரவை வழங்கும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் அதற்கடுத்தாற்பல அரசியலமைப்பு வழங்கியுள்ள விருப்ப உரிமையை ஆளுநர் பயன்படுத்துவது நியாயமானதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பி ஜனாதிபதி கடிதம் எழுதிய நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்க 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டதாம். தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் விக்ரம்நாத், நரசிம்ஹா, அப்துல் சத்கார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த 22ஆம் தேதி நடந்த அமர்வு நீதிமன்றத்தில் பல்வேறு வகையான கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாகவுமே தகவல்கள் வெளியானது. இதில் எந்த ஒரு வாக்குவாதத்திற்கும் இடம்பெறாமல் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அவர்கள் எந்த ஒரு மசோதாக்களையும் கிடப்பில் போடாமல் தாமதப்படுத்தாமல் உடனடியாக நிறைவேற்றுமாறு அதிரடி தீர்ப்பானது உத்தரவிடப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இதில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்த ஜனாதிபதி அவர்களுக்கும் 13 வகையான பதில்களும் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில்தான் தற்போது பெரிய விவாதமே தொடங்கியிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது ஜனாதிபதி அவர்களே ஆளுநர் ரவி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவலானது மோடி அவர்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம். இதன் அடிப்படையில்தான் தானே முன்வந்து ஜனாதிபதி அவர்கள் தனது பதவிக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று எண்ணி தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக டெல்லி வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது.